ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம நேற்று ரோசஸோட வெரைட்டிஸ் போட்டிருந்தோம். அதாவது எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ், எனக்கு தெரியாமல் வெரைட்டி நிறைய இருக்குது. சிலவங்களுக்கு என்னை விட நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வெரைட்டிஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுலேயும் நான் ஒரு வெரைட்டி விட்டுட்டு போலியாந்தான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டில் போட்டால் அவங்களுக்கு தெரியும் என்ன அது வெரைட்டின்னு சொல்லிட்டு. அவ்வளோ எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்க. பூனேலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்மளோட தமிழ்நாட்டில் தான் மெயினாக இருக்கிறது அகலக்கோட்டை, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிறது. அங்கே தான் ரோசஸ் பட் பண்ணி எல்லா இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட 2 ரோஸ் பிளான்ஸு கல்டிவேட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது காட்டு ரோஜாலேருந்து நார்மலான ரோஜாவில் பட் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் கொடுக்குறாங்க. கல்கத்தாயிலே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நேற்று நம்ம நிறைய வெரைட்டிஸ் சொல்ல, அதுலேருந்து ஒவ்வொரு வெரைட்டியாக நான் எடுத்து சொல்லிட்டு வரேன். அதில் எந்தெந்த ரோஸ் பிளான்ஸ் அடங்கும். ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டு ரோஜாக்கள், அந்த நாட்டு ரோஜாவில் எந்தெந்த ரோஜாக்கள் அடங்கும் அதான் சொல்லிட்டு வரேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த ரோஜாக்கள் நீங்கள் வாங்கி வைங்க. ஃபார் பிகினர்ஸுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய தடவை ஃபெயில் ஆனவங்க, ரோஸ் பிளான்ஸ் வாங்கி ஃபெயில் ஆனவங்களுக்கு இந்த ரோஸ் பிளான்ஸ் வாங்கி வச்சவங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் டெய்லி கொத்தாக பூக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி காட்ட போகிற தஞ்சாவூர் ரோஸ். பண்டைய காலங்களில் தஞ்சாவூர் ரோஸு நம்ம நாட்டு ரோஸாகவே வளர்த்துட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ரோஸ். ஆக்சுவலி பேர் எதுன்னு தெரியாது. நீங்கள் போய் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் எடுக்கிறது அகலக்கோட்டை அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ தஞ்சாவூர்னு சொன்னால் ஃபேமஸான ரோஸு. ஏன்னா நல்ல ரெட்டாக இருக்கும். நம்மளோட நாட்டு ரெட் ரோஸ் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சென்டரில் வந்துட்டு லைட் பிங்க் கலரில் ஒரு ஷேடு கொடுக்கும். ஸோ அதை தான் தஞ்சாவூர் ரோஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கிளைமேட்டுக்கு சூப்பராக வளரக்கூடியது. கொத்தாக பூக்கள் பூக்கும். அவ்வளோ கேரே பண்ண வேண்டாம். அதேமாதிரி இன்ஃபெக்டட் ஆகாத ஒரு ரோஸுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் நம்மளோட தஞ்சாவூர் ரோஸ். எப்போவுமே பூக்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் அதே மாதிரி சாமிக்கும் குறையாத ஒரு ரோஸ் வகைன்னா நம்மளோட தஞ்சாவூர் ரோஸ் தான். தஞ்சாவூர் ரோஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் நல்லா ரெட்டாக இருக்கும். சென்டரில் ஒரு மாதிரி நரைச்ச மாதிரி, அதாவது நம்மளோட லைட் பிங்க் கலராக வரும் பாருங்கள். இதுதான் தஞ்சாவூர் ரோஸ். எங்கே கிடச்சாலும் கேட்டு வாங்குங்க. நர்சரியில் சொல்லி வைங்க, அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. எந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபெஸ்ட்டும் அஃபெக்ட் ஆகாது, அதாவது இன்ஃபெக்டட் அஃபெக்ட் ஆகாத ரோஸு தஞ்சாவூர் ரோஸ். ஓகே. அப்போ இனி நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நாட்டு ரோஜா பற்றி தான் சொல்லிட்டு வருவோம். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனல்